ஒன்றிய பாஜக அரசு ஒரு கேடுகட்ட செயலை பண்ணிருக்கு. அந்த கேடுகட்ட செயலை எதிர்த்து இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே போராட்டம் பண்ணல, இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கல. அது என்ன கேடுகட்ட செயல்னா, அதாவது 2023 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து நாடாளுமன்ற உறுப்பினரான அம்மையார் கனிமொழி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வினா, 2014 இருந்து 2022 வரைக்கும் ஒன்றிய மோடி அரசு பெரும் முதலீடு கடன் எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கு பதிலளித்த மத்திய இணையமைச்சரான பகவத் காரத் சொல்லனா, 2024 இருந்து 2022 வரைக்கும் பெரிய பெரிய முதலாளிகள் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை நாங்க 14 லட்சம் கோடி நாங்க தள்ளுபடி பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு பகவத் காரத் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு குஜராத்தை சேர்ந்த சஞ்சய் என்பவர் என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிஐ மூலமா, அதாவது தகவல் அறிய உரிமை சட்டத்தில் ஒரு மனு கொடுக்குறாங்க. என்ன மனுனா, அதாவது ஒன்றிய மோடி அரசு 2014 இருந்து 2022 வரைக்கும் பெரும் முதலீடு கடனை எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்காங்க, அந்த விளக்கம் வேணும் அப்படின்ட்டு ஆர்டிஐ மூலமா கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது ரிசர்வ் வங்கி ஒரு அறிக்கை வருது. அதாவது ஒன்றிய அரசு 25 லட்சம் கோடி பெருமுதலீடு கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க ரிசர்வ் வங்கி சொல்லுது. அப்படி எவ்வளவு கேவலமான செயல் சொல்ல போனா ஒன்றிய அரசு ஒரு உழவருடைய கடன்